சிவாய நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2024 டிசம்பர் மாதம் 12 ராசிகளுக்கும் உள்ள பலன்கள், பலவீனங்கள். ராசிக்கு 9வது வீடு தனுசு ராசி. ஒரு ஃபோக்கஸான ஒரு ராசி, ஒரு குறிக்கோளோட உள்ள ஒரு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆண்கள் ஆணின் தன்மையான அதிகார தோரணையான அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலை வாய்ப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்கு. ஒரு 25 வயசு 27 வயசுக்கு மேலே அதிகார தோரணையான அரசு வேலை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு நிறையா இருக்கு. நிறைய டாக்டர்ஸ் இதில் உருவாகலாம், டீச்சர்ஸ் உருவாகலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் நிறையா உருவாகலாம். கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடியவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசியில் தான் நிறையாவே இருப்பாங்க. எப்படியாவது வாழ்க்கையுடைய இலக்கை வெற்றி அடைஞ்சிடணும், நம்ம தெளிவான அமைப்பில் வரணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்ட ஒரு ஜாதகமும் கூட இந்த தனுசு ராசி. ஏன்னா இந்த ஒரு 7 வருஷ காலமாகவே நீங்கள் இடையூறில் தான் பட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி. பெண்ணாக இருந்தால் உச்சக்கட்ட அதிகார தோரணையான ஒரு வேலை, காவல்துறையாக இருக்கலாம், இராணுவமாக இருக்கலாம், ஒரு 20 பேர் 50 பேரை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கம்பீர தோற்றமாகவும் இருக்கலாம். இந்த ஒரு வேலை செஞ்சவங்களுக்கு வேலையிலையும் இடையூறு வரலாம். இப்படி ஒரு தொந்தரவு நடந்தது இந்த கடந்த ஒரு 5 வருஷ காலம். கணவன் மனைவியும் பிரிஞ்சு போயிருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உண்டு. ஆனால் இந்த தனுசு ராசிக்காரங்களுடைய பெண் குழந்தைங்களை பெற்றிருந்தீங்கன்னா அவங்களுக்காகத்தான் நீங்கள் வாழுவீங்க. வாழ்க்கையவே அவங்களுக்காக தான் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கக்கூடிய நேரமும் உங்களுக்கு உண்டு. எல்லாமே விலகி போச்சு. பழைய கேஸ் எல்லாமே ஜெயிக்க போகுது. பல சொத்து பத்து விரயமாய்ந்தாலும் ஏதாவது ஒரு சொத்து அந்த பழைய புது விரய யோகத்துக்கு வரக்கூடிய தன்மை வரப்போகுது. நல்ல ஒரு செய்தியும் வரப்போகுது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் குரு பகவான் பேச்சு வராரு. ராசிக்கு 3வது வீட்டில் ராகு கேது பகவான் பேச்சு வராரு. தனுசு, மகரம், கும்பம், மீனம் 4வது வீட்டில் சனி பகவானுடைய பெயர்ச்சி குருவுடைய வீட்டில் வராரு. இந்த 7 வருஷம் எப்படி ஓட்டுனீங்கன்னே தெரியாது. பல இடையூறுகளையும் இன்னலையும் சந்தித்த தனுசு ராசியில் பெண்கள் தான் கொஞ்சம் பாவம். தனுசு ராசி, மீன ராசி, சிம்ம ராசி உள்ள 3 பெண்களையும் கெட்டிக்க நீங்கள் கொடுத்து வச்சுருந்துருக்கணும். ஆண்கள் கம்பீர தோரணை, அன்புக்கு அடிபணிஞ்சு, தாம் புருஷன் தாம் பிள்ளைங்களோட அடிபணிஞ்சு அற்புதமான பெண்கள் தனுசு ராசி பெண்கள். பாதி பேர் சொல்லுவாங்க தனுசு ராசி மூல நட்சத்திரம் ஆவாது, மாமியாருக்கு ஆவாதுன்னு. அதெல்லாம் கிடையாதுங்க ஐயா. தனுசு ராசியில் இருக்க வேண்டிய பெண்களை கட்டினா குடும்பத்துக்கு ஒரு அஸ்திவாரம். 10 அடுக்கு மாளிகை கட்டினாலும் வீட்டுக்கு எப்படி அஸ்திவாரமோ அந்த மாதிரி ஒரு கம்பீரம், ஒரு தைரியம் நிறைஞ்சவங்க தனுசு ராசி பெண்கள். மதிங்க, தன்னுடைய மகளை போல அரவணைங்க. கல்லு மண்ணு சுமந்தாது உங்களை காப்பாற்றுவாங்க, உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றுவாங்க. அந்த மாதிரி எண்ணம் கொண்டவங்க தனுசு ராசிக்காரங்க. அன்புக்காக இயங்கக்கூடியவங்க. ஆனால் அவங்கக்கிட்ட அதிகார தோரணையான பேச்சோ நடவடிக்கையோ வச்சா வந்து பாருன்னு தான் சொல்லுவாங்க யாராக இருந்தாலும். அதனால் தனுசு ராசி பெண்களை கெட்டுறதுக்கு நீங்களாம் கொடுத்து வச்சுருக்கணும். இப்போ வேணால் 7.5 முடிஞ்சிருக்கலாம். பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவமான அவப்பேர்களையும் சந்தித்த தனுசு ராசிக்கு 3வது வீடு ராகு கேது பயிற்சி 2025. 4வது வீடு சனி பகவான் பயிற்சி மீன ராசியில். தன லாபம் வரப்போகுது, யோகங்கள் வரக்கூடிய ஒரு தருணம் உண்டு. ஆனால் மனைவிக்கு நீங்கள் துரோகம் பண்ணியிருந்தீங்கன்னா, தாயுக்கோ தகப்பனுக்கோ அண்ணன் தம்பிக்கோ துரோகம் பண்ணியிருந்தீங்கன்னா 7.5 சனி நீங்கள் மறுபடியும் பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. தாயை மதிங்க, தகப்பனை மதிங்க, மனைவி மக்களை மதிங்க. பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. புத்திசாலித்தனமாக இருக்கணும். மதித்து நடந்தீங்கன்னா உங்களை போல ஒரு நல்ல ஒரு ஜாதகத்தன்மை யாரும் கிடையாது. இல்லை மறுபடியும் நான் சொல்லக்கூடிய ஆணவ அகங்காரங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் பிரச்சனையில் தான் இருப்பீங்க. புத்தியை கடன் கொடுத்துடாதீங்க, விட்டு கொடுத்து வாழுங்க. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் ஒரு முன்னோர் சொத்து ஒன்று விரயத்தில் இருக்கும், இழுபறியில் இருக்கும். அதை முறையான அமைப்பில் தெளிவான ஒரு அமைப்பில் தெளிவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் நல்ல ஒரு நிலைமைக்கு போக வாய்ப்பு கொஞ்சம் நிறையாவே இருக்குது.
மதிங்க, தாயை மதிங்க, தகப்பனை மதிங்க, அண்ணன் தம்பியை மதிங்க. முன்னோரை நினச்சி வாழுந்தேன்னா தனுசு ராசிக்காரங்க டாப்பு தான். ஆனாலும் தனுசு, மகரம், கும்பம், மூன்று வீடு, அதாவது கும்பராசி இருக்க வேண்டிய சனி பகவான் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் தான் பயிற்சி பண்ணுறாரு. இதுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் மாட்டிக்குவீங்க. மனைவியை நேசிங்க, அற்புதமாக வாழுங்க, குறையில்லாமல் இருங்க. சிவாய நம.